வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஓப்போ சைட்லேருந்து புது மொபைல் ஒன்று சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மொபைலோட வேல்யூக்கு செம்ம ஒர்த்தாக இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகுமா ஆகாதான்னு இது வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த மொபைல் மட்டும் இந்தியாவில் லான்ச் ஆனால் செம்ம ஒர்த்தாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல். இனிஷியலாக பேட்டரின்னு பார்க்குறப்ப 4040 mAh பேட்டரியோட வருது. இந்த பேட்டரி ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங்னு பார்க்குறப்ப 10 வாட்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்குறப்போ ட்ரிபிள் கேமரா லேஅவுட்டில் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. பிரைமரி கேமரா 16 மெகா பிக்சல், அதுக்கு மேலே f2.2 அப்பேச்சரோட வந்திருக்கு. செகண்டரி கேமரா 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரோட வந்திருக்கு. இதுக்கு f2.4 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரோட வருது. அதுக்கும் மேலே f2.4 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்போ LED ஃபிளாஷ், HDR, பேனோரமாக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 4K வீடியோ 30 fps-லயும் 1080 பிக்சல் வீடியோ 30 or 120 fps-லயும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்குறப்போ 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே f2.0 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்போ HDR-க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 1080 பிக்சல் 30 fps-ல ஃப்ரண்ட் கேமரால ஷூட் பண்ணலாம். Oppo A53ஓட டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ 6.5 inches LTPS IPS LCD டிஸ்பிளேயோட வருது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்குறப்போ 83.9%, ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்குறப்போ 20:9 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஸ்கிரீனோட ரெசல்யூஷன் பார்க்குறப்போ 1080 பிக்சல் into 2400 பிக்சல் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனோட டென்சிட்டி 400 ppi, ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்குறப்போ 90 Hz, ஃபுல் HD plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்குறப்போ Oppo A53ல MediaTek Dimensity 720 சிப் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 7 நானோமீட்டர் சிப். கேமிங்க்கு Mali G57 சிப் கொடுத்திருக்காங்க. 4GB and 6GB RAM ஓட வருது. இன்டர்னல்ஸ்னு பார்க்குறப்போ 128GB UFS 2.1 சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல SD கார்டுக்கான சப்போர்ட் இல்ல. OSன்னு பார்க்குறப்போ Android 10க்கு மேல கலர் OS 7.2ல ரன் ஆகுது. இது ஒரு 5G மொபைல். Oppo A53ஓட டிசைன் பார்க்குறப்போ இந்த மொபைல் 3 கலர் வேரியன்ட்ல லான்ச் ஆயிருக்கு. சீக்ரெட் நைட் பிளாக், லேக் கிரீன், ட்ரீமர் பர்பிள்ன்ற 3 கலர்ல லான்ச் ஆயிருக்கு. பேக்ல கேமரான்னு பார்க்குறப்போ 3 கேமரா ஒரு LED-யோட சேர்த்து ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டன், அதுக்கு மேல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும், லெஃப்ட் சைடுல வால்யூம் பட்டன்ஸும், பாட்டம்ல டைப் C போர்ட், ஸ்பீக்கர், மைக், 3.5mm ஜாக்கோட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூன்னு பார்க்குறப்போ 160 yuan-க்கு சைனால லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் ரூபியில கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ 14,500 rupees-க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? 14,500 rupees-க்கு இந்த மொபைல் வர்த்தா? என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னா 14,500 rupees-க்கு இந்த மொபைல் உண்மையாவே வர்த்து தாங்க. பட் இந்த மொபைல்லையும் 2 மைனஸ் நான் பார்க்குறேன். SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுக்கறதையும், சார்ஜிங் பிட் வெறும் 10 வாட்ஸ் கொடுத்துருக்கிறதையும் ஒரு மைனஸா பார்க்குறேன். அது தவிர இந்த மொபைல் 14,500 rupees-க்கு வர்த்து தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. வீடியோ பிடிக்கல தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.